மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கின்ற 3 கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது. மேரேஜ் மேட்சிங் பார்க்குறாங்க பாருங்க, இந்த பொருத்தம் இந்த மேட்ரிமோனிலாம் பண்ணுறாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். என் ஒய்ஃபுக்கு ஒரு 1 ஸ்டெப் ஹைக்கோட டெல்லியில் வேலை கிடைச்சிருக்கு, ஒரு 3 மாதம் அங்கே ட்ரைனிங் எடுத்துட்டு இங்கே வந்துருவாங்க, பெரிய பெரிய நல்ல விஷயம்லாம் நடக்க போகுது. மனைவியினுடைய வளர்ச்சியை கண்டு அவங்களோட டுகெதர்னஸ், அவங்களோட ஃபோக்கஸ், அவங்களுடைய என்கேஜ்மெண்ட்டை பார்த்து, என்கேஜ்மெண்ட்னா என்ன, ஒர்க்கில் அவங்களுடைய இன்வால்மெண்ட், அதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, மகிழ்வீங்க. ஸோ அப்போ 3ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறும் பொழுது சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் கிடைக்கிறது. என்ன பண்ணும், முருகப்பெருமானை மனதில் எடுத்துக்கொண்டே நின்று ஓட்டணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லிட்டே இருக்கு. பாருங்க, குன்றத்தூர் பக்கத்துல சோமமங்கலம் எழுதிக்கோங்க, சோமமங்கலம். அங்க இருக்கிற கோயிலுக்கு சென்று மல்லிகை கொடுத்து சந்திர பகவான பால் நைவேத்தியம் பண்ணி வழிபடணும். உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கின்ற 3 கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது. பாயிண்ட் நம்பர் 1, ராசியில குரு இருக்கார். குரு ராசியில் இருந்தாலே வேற என்ன வேணும்? 5, 7, 9 குரு பார்க்கிறார். குரு 5, 7, 9 பார்க்கிறார். குரு 5, 7, 9 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானம், 7ங்கிற கலத்தரம், 9ங்கிற பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் வருகிறார். சுக்கிரன் இவர் யாரு? 5 குடி யோகாதிபதி சுக்கிரன். உங்களுடைய யோகத்தை தரக்கூடியவர் 5ஆம் இடத்துல இருக்கிறார். சார், ஃபேன்சி ஸ்டோர் கடை வச்சிருக்கிறேன், நான் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் கடை வச்சிருக்கிறேன், ஓடவே மாட்டேங்குது, இனிமே ஓடும். சார், நான் வந்து மெஹந்தி போடுறேன், அழகு பொருட்கள் சம்மந்தம், நான் ஒரு ஆன்டிக் கடை வச்சிருக்கேன் சார், என்னோட கடை வந்து ஆன்டிக் கடை, பழைய பொருட்கள்லாம் இருக்கு பாருங்க, புராதன பொருட்கள், அந்த கடை வைக்கிறது என்னோட இது, அது ஓட்டுறேன், எப்படி இருக்கும்? சார், நான் பானிபூரி கடை வச்சிருக்கேன் சார், நான் எப்படி இருப்பேன்? சூப்பராக இருப்பீங்க. சுக்கரன்னா என்ன? துரித உணவுகள் எல்லாம் சுக்கரன் தான் சார். நான் சாண்ட்விட்சு பர்கர்லாம் போடுற கடை சார், ஈவினிங் சார். என்ன சார் கடையாக சொல்லிட்டு வரீங்க? வரேன் ஒன்றுனா வரேன். ஸோ அப்போ இவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். பார்க்கு நாங்கள் வந்து இந்த கிண்டர் கார்டன் மாதிரி வச்சுருக்கோம் சார், குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கான இடம், கிட்ஸு ப்ளே ஸ்கூல் மாதிரி வச்சுருக்கோம். எங்களுக்கெல்லாம் மிக பிரம்மாண்டமான ஒரு நிறைய கொட்டை போகுது, உங்களுக்கு லாகின் சேர போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சார், ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ற மாதமாக சார், இது ஆகஸ்ட் மாதம் போய் ஸ்டூடெண்ட்ஸ் சேருவாங்கிறீங்க. நான் அப்படி சொல்லலை. நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு அவங்களுடைய விளையாட்டு நேரத்துக்காக தானே ஒன்று அமைப்பு பண்ணியிருக்கீங்க, ஒரு விஆர் மாதிரி, அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தானே நீங்கள் ஒன்று பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் கூட்டம் வரும்னு சொல்ல வரேன். உங்களுடைய கான்செப்டுக்கு கூட்டம் வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த விஆர் மாதிரி கண்ணாடிலாம் மாட்டிப்பாங்க, விர்ச்சுவல் பிளே ஸ்டேஷன் மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். நீங்கள் பெரிய பெரிய மால்லாம் போனீங்கன்னா அவர்களெல்லாம் நடக்கும். சரி, சாதாரண நாட்களுக்கே நான் சொல்கிறேன், கார் டிரைவர்ஸ்க்கு மிக அற்புதமான காலம். 5 கூடையவன் சுக்கரன்னா கார் டிரைவர். மேரேஜ் மேட்சிங் பார்க்குறாங்க பாருங்க, இந்த பொருத்தம், இந்த மேட்ரிமோனிலாம் பண்ணுறாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கல்யாணத்தை கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணுவாங்க, அந்த செட்டு போட்டு கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த கல்யாண மண்டபத்தை செட்டு போடுவாங்க, பின்னாடி அந்த பேக் ட்ராப்லாம் வச்சு செட்டு போடுவாங்க. அவர்களெல்லாம் நல்ல காலம். யானெல்லாம் வாடகை கொடுவாங்க தெரியுமா, அவர்கள் வரைக்கும் நல்ல காலம். காரணம் என்னென்னா, கல்யாணம் சார்ந்த விஷயங்கள், கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். 2ஆம் இடத்திலே சுக்கிரன் வரும் பொழுது, யோகாதிபதி வரும்போது, கல்யாணத்துக்கு கேட்ரிங் பண்ணுறாங்க பாருங்க, உங்களுக்கெல்லாம் சூப்பரான நேரம். சார், ஒரு சின்ன கடை வச்சுருக்கோம் சார், பெருசாலாம் இல்லை, காலைல டிஃபன் போடுவோம், நைட்டு டிஃபன் போடுவோம் சார், மத்தியானம் லஞ்சு வெரைட்டி ரைஸ் மட்டும்தான் சார், ஃபுல் ரைஸ் போடலாம் எங்களுக்கு, அதே பிச்சுக்கிட்டு ஓடும். ஃபுல் சாதம் செஞ்சவனுக்கு வர்ற கூட்டத்தை விட வெரைட்டி ரைஸ் வர்ற கூட்டம் தான் அதிகம். உங்களுக்கு அவ்வளோ கூட்டம் வேணா, 2ல வரக்கூடியவர் யார்? சுக்கிரன். துரித உணவுகள் இன்ஸ்டண்ட்டாக ஏங்க கொடுங்க, சாப்பிட்றேன், 5 நிமிஷம் டைம், கிளம்பி போயிட்டே இருக்கும், மிக வேகமாக. அப்போது ஐடி சம்மந்தப்பட்ட துறைகள், சார் நான் வந்து இது படிச்சிருக்கேன், நான் விஷுவல் கிராஃபிக்ஸ் படிச்சிருக்கேன், நான் வந்து C++ படிச்சிருக்கேன் போன்றவர்கள், ஜாவா மாதிரி ப்ரோக்ராம் எழுத போகிறேன், ஏன்னா இருக்கிறது சந்திரனோட வீட்டில். மோஷன் பிக்சர்ஸ், மாய் சாஃப்ட்வேர் மாதிரிலாம் சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன். இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. சந்திரனுடைய வீட்டிலே சுக்கிரன், அப்போ சுக்கிரனுடைய அருளாசிவர், சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய், சுக்கிரனுடைய அருளால் சூப்பராக போகுது. 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் மனைவியால் கிடைக்கக்கூடிய வருமானங்கள். மனைவி, என் ஒய்ஃபுக்கு வந்து இப்போ வந்து இதில் வந்து அனுப்புகிறாங்க சார், வெளிநாடு அனுப்புகிறாங்க,
என் ஒய்ஃபுக்கு ஒரு 1 ஸ்டெப் ஹைக்கோட டெல்லியில் வேலை கிடைச்சிருக்கு, ஒரு 3 மாதம் அங்கே ட்ரைனிங் எடுத்துட்டு இங்கே வந்துடுவாங்க. பெரிய பெரிய நல்ல விஷயம்லாம் நடக்க போகுது. சாதாரண அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தாங்க சார், இப்போ வந்து ஓவரால் ஹெட் ஆகிட்டாங்க, அந்த பிரான்ச்சுக்கே ஹெட் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம வளசரவாக்கம் பிரான்ச் அவங்க தான் சார் பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்படும். மனைவியினுடைய வளர்ச்சியை கண்டு மகிழ்வீர்கள். சும்மா தான் சார் வேலை இல்லாமல் இருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மனைவியினுடைய வளர்ச்சியை கண்டு அவங்களோட டுகெதர்னஸ், அவங்களோட ஃபோக்கஸ், அவங்களுடைய என்கேஜ்மெண்ட்டை பார்த்து, என்கேஜ்மெண்ட்னா என்ன, ஒர்க்கில் அவங்களுடைய இன்வால்மெண்ட் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, மகிழ்வீர்கள். மனைவியால் வருமானம். சில பேர் வீட்டிலே உட்காந்து டைலரிங்லாம் பண்ணுவாங்க. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இவர் வேலைக்கு போயிட்டு வருவார், வீட்டுக்கு வருவார், அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, வீட்டில் உட்காந்து அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன தொழில் பண்ணி சம்பாதிப்பாங்க. அதெல்லாம் வெற்றிகரமாயிடுங்க. நிறைய பேர் வீட்டில் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா துணியெலாம் எடுத்து காஜாலாம் எடுப்பாங்க. வேலைக்கு போயிட்டு வர நேரத்துக்குள்ளே வீட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுவாங்க. அவர்களுக்கெல்லாம் அற்புதமான நேரம். 2ஆம் இடம் தனஸ்தானம், தனஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பார். 3லே சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் புதனோட. சகோதரர்களால் கிடைக்கின்ற நற்பலன்கள் கிடைக்க போகுதுங்க. சகோதரர்களால். என் தம்பி ரொம்ப நாளாக சண்டை போட்டுட்டு இருந்தான் சார், எனக்கும் அவனுக்கும் ஆகவே ஆகாது. அவன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஏன் சார் கேட்குறீங்க, என் தம்பி ஒய்ஃபால் ஒரே டார்ச்சர். அல்லது சில பேர் இப்போ தங்கச்சி இருந்தாங்கன்னா அவர் கல்யாணம் பண்ணாலும் பண்ணா சார், அவர் வீட்டுக்கே மாமா, அவர் என்ன அனுப்பவே மாட்டேங்கிறாரு போன்ற விஷயங்கள் தான். உங்களுக்குள்ள ஒரு உறவு சந்தோஷமாக ஏற்பட்டு நீங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு, இப்போ தான் சார் இந்த சண்டே தான் சார் என் தம்பி வரேன்ருக்கான், ஒய்ஃபோட வரேன்ருக்கான், நாங்கள்லாம் சேர்ந்து அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே பீச் வரைக்கும் போகலான்னு. சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் மனிதர்களே. நான் மனிதர்களோடு பிரயாணிப்பவன், மீண்டும் சொல்லுகிறேன். வாழ்க்கையில் இந்த நேரம் தான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு எல்லாவும் கிடைச்சிருச்சு. வி ஆர் வெரி பிஸி. ஆனால் வி ஹாவ் நோ டைம் டு நம்ம ஒய்ஃபோட குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ண, நம்ம அப்பா அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ண தான் நமக்கு நேரமே இல்லாமல் போச்சு. ஸோ அப்போ 3ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறும் பொழுது சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் கிடைக்கிறது. 4ஆம் இடத்திலே செவ்வாய், 6க்குடைய செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 6க்குடைய செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருந்தால் என்ன? 6 என்பது என்ன? ரணருண ரோக சத்ருஸ்தானாதிபதி. இந்த ரணருண ரோக சத்ருஸ்தானாதிபதி 4ஆம் வீடாகப்பட்ட சுகஸ்தானத்திலே வீடு மாடு மனைங்கிற இடத்துல வரும் பொழுது என்ன பலன்கள் இருக்கும்? செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் வீடு கட்டுறீங்க. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் லேண்ட் வாங்குறீங்க. செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது 6க்குடையவன் என்பதால் ஏதாவது ஒரு வேதனைகளை தருகிறார், கஷ்டங்களை தருகிறார். உயர்கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷனில் ஏதாவது ஒரு கஷ்டங்களை தருகிறார். சார் நான் ப்ரமோஷன் லிஸ்ட் வரைக்கும் பேர் வந்துருச்சு சார், கடைசி நேரத்தில் ப்ரமோஷன் இல்லைன்ட்டாங்க சார் போன்ற விஷயங்கள் ஏற்படும். இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக பார்த்துக்கணும். இவ்வளோ தூரம் நான் பாசிட்டிவாக சொன்னேன். 4ஆம் இடத்துல செவ்வாய் வருவது என்பது தாயாருடைய உடல்நிலைக்கு ஆபத்து. சின்னதாக ஒரு கூட்டு போய்ட்டு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க. என்னப்பா என்னன்னே தெரிலப்பா, இந்த இடம் வலிக்குதுப்பா அப்படின்னு கூட்டு போய் பாருங்கள். நீங்கள் நினச்ச ப்ராப்ளம் வேறையாக இருக்கும், டாக்டர் சொல்கிறது வேறையாக இருக்கும். சார் தாய் தந்தை ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா பணிகளை விட, நம்ம இருக்கிற பிஸி எல்லாத்த விட அப்பா அம்மா ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேமிலி ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்களுக்காக நேரத்தை செலவு செய்யுங்கள். 4ஆம் இடம் என்பது தாயாருக்குரிய இடம். தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை சார், எனக்கு எல்லாம் டைம் இருக்குது, அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக டைம் இல்லை. தயவுசெய்து அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறத தவிர இந்த உலகத்தில் வேறு முக்கியமான விஷயம்னு வேறு எதுவும் வச்சுக்காதீங்க. தெர் இஸ் நத்திங் இஸ் மோர் தேன் தட். அப்பா அம்மாவை வணங்குறத விட, அவங்கள பார்த்துக்கிறத விட பெரிய வேலை இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. ஸோ பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். 6க்குடையவன் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 4 கடுகிறது. வண்டி ஓட்டும் போது தூங்கிட்டு ஓட்டாதீங்க. முக்கியமான விஷயம் தான். 4ஆம் இடம் என்பது என்ன? டிரைவிங். செவ்வாய்னா யார்? செவ்வாய்ங்கிற விபத்து கருவிதி. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? முருகப்பெருமானை மனதில் நினைத்துக்கொண்டே வண்டி ஓட்டணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இதே செவ்வாய் தான் உங்களுக்கு 10க்குடையவராகவும் இருக்கிறார். அப்போ நான் இது பண்ணுறேன் சார், ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் சார், புரோக்கரேஜ் பண்ணுறேன் போன்ற வகை அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. ஏதோ ஒரு லேண்டு வருது சார், இப்போ தான் கொடுத்தாரு, தம்பி கொடுத்தாரு, இதை நான் மூவ் பண்ணால் நான் எப்படி வரும்னு தெரில, கமிஷனே எனக்கு இவ்வளோ காசு வரும், தயவுசெய்து மூவ் பண்ணுங்க, நடந்து வரும். இதெல்லாம் ஆகக்கூடிய வேலை. என் ஃப்ரெண்டு ஒருத்தருடைய லேண்டு விற்காமல் இருக்குது சார், எடுத்து விற்றுருங்க, இந்த மாதம் வருமானம் இல்லாத இந்த குறைய இதை விற்று கிடைக்கிற கமிஷன் காம்பன்சேட் பண்ணோம். மிதுனராசிக்காரர்கள் மாபெரும் புகழை மகிழ்ச்சி விட, அம்மா உடம்பு மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுக்கு நான் என்ன குறித்து செய்யணும் இது பாருங்கள். குன்றத்தூர் பக்கத்தில் சோமமங்கலம் எழுதிக்கோங்க. சோமமங்கலம் அங்கே இருக்கிற கோயிலுக்கு சென்று மல்லிகை
கொடுத்து சந்திர பகவான பால் நைவேத்தியம் பண்ணி வழிபடணும். அல்லது பக்கத்து ஊர் கும்பகோணம் சைடு இருக்கிறவங்களா இருந்தால் திங்களூர் செல்ல வேண்டும். டெய்லி நைட்டு நிலாவை பாருங்கள், நிலாவை கும்பிடுங்க. அதான் அம்மா. மற்றபடி மிதுன ராசிக்காரர்கள் கலக்க போறீங்க. கீழே வீட்டுக்கு 2 நம்பரை கூப்பிடுங்க. அவருடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே, இந்த ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் விஸ்வரூப விஷ்ணுமாயா, இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா 6 அடி எழுந்தருளி இருக்கிறார். தலைமை சாத்தன் மடமாக இது அறியப்படுகிறது. இங்கே வந்தால் எல்லா பிரச்சனையும் இவர் தாங்க. இதுக்கு மேலே ஹெட் இவர் தான். இவருக்கு கீழே தான் எல்லாம், இவருக்கு மேலே எதுவும் கிடையாது. இவர் தான் தலைமை சாத்தன் மடம் என்று அறியப்படுகிறது. இங்கே வந்து அத்தனை பேருக்கும் அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து விடுகிறது. தினமும் வேள்வி நடக்கின்ற ஒரே மடம் இதுதான். எந்த பிரச்சனைனாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு தீர்த்து தருகிறோம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.